குருவே சரணம். சந்திரன் ராகுவுடன் இணைந்து திசை நடத்தினால் அந்த சந்திர திசை கெடுதல் மட்டும்தான் செய்யுமா, யோகம் செய்யாதா? வர்ற ஜாதகம் பார்க்க வர்றாங்க, அவங்களே ஒரு முடிவெடுத்து அவங்களே பதில் சொல்லியிருக்காங்க. நிறைய விதிகள் இருக்க மாதிரி விதி விலக்குகளும் உண்டு. இப்போ உதாரணமா விருச்சிக ராசியில சந்திரன் இருந்து அந்த சந்திரனுடன் ராகுவும் சேர்ந்து இருந்து திசை நடத்தினால் சந்திர திசை கெடுதல் செய்யாது. ஏன்னா விருச்சிகத்துல இயற்கையாவே சந்திரன் நீசம். அந்த நீசம் பெற்ற சந்திரன் உச்சம் பெற்ற ராகுவுடன் சேகரம் பெற்றபடியால் அது நீச பங்க ராஜ யோகமாக வேலை செய்கிறது. இதையும் அந்த சந்திரனும் ராகுவும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த கட்டத்தை குரு பகவான் மேனத்துல இருந்து 9வது பார்வை விசேஷமான பார்வையா பார்த்துட்டாருன்னு வச்சுங்க, மிகவும் சிறப்பு. அதே மாதிரி கடகத்துல இருந்து 5வது பார்வையா குரு பார்த்தாருன்னு வச்சுங்க, அதுவும் சிறப்பு. இது மாதிரி நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. அதனால சந்திரன் ராகுவுடன் இணைந்து திசை நடத்தினால் கெடுதல் மட்டும்தான் செய்யும் என்றெல்லாம் முடிவு செய்ய முடியாது. இதே சந்திரன் ராகு வேறு எங்காவது இருந்து அங்கு அதை குரு பார்த்தாலும் கெடுதல் மட்டுமே செய்யாது, நன்மையும் கெடுதலும் கலந்துதான் செய்யும். இதெல்லாம் அந்தந்த ஜாதகத்தை பார்த்து ஆராயும் பொழுதுதான் கண்டுபிடிக்க முடியும். பொதுவாகவே எந்த ஒரு திசையாக இருந்தாலும் அந்த திசை 9 புத்திகளாக பிரிக்கப்படும். அந்த 9 புத்திகளும் ஒவ்வொரு புத்தியும் 9 அந்தரங்களா பிரிக்கப்படும். அப்ப மொத்தம் 81 அந்தரங்கள். அப்ப இந்த 81 அந்தரங்களும் ஒரு மனிதனுக்கு கெடுதல் தான் செய்யுமா, இல்ல நன்மை தான் செய்யுமா அப்படின்னா இல்ல, எல்லாம் கலந்துதான் இருக்கும். அதனால நீங்களா சந்திரன் ராகு சேர்ந்திருக்கு, அதனால சந்திர திசை கெடுதல் தான் செய்யும் அப்படின்னு முடிவெடுக்காதீங்க. தயவு செய்து அருகில் உள்ள திறன்மிகு ஜோதிடரிடம் காட்டி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். பண்டிட் NGP 42 வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர், ஆன்லைன் கன்சல்டன்ட்.